ஒரே பாவ் பஜ்ஜி கிரேவிங்ஸாக இருக்குன்றதுக்காக சரி ஓகே டக்குன்னு செஞ்சிடலாம் தானே அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தேன். எந்த காய்கறியுமே இல்லை. சரி ஓகே ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். நானும் மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். நான் இந்த வாட்டி சரி ஓகே டக்குன்னு செய்யணுன்றதுக்காக ஆன்லைனில் வாங்கினேன். பார்த்தா 1 கேஜி இருக்கிற இடத்துலலாம் கம்மியாக 250 கிராம்ஸில் இருக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது நம்ம செக் பண்ணாமல் வாங்குறது தான் பிரச்சனையே. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே கரெக்டாக வந்துடும் நம்புவோம், ஆனால் அப்படி வரதில்லை. ஸோ கரெக்டாக செக் பண்ணி அதெல்லாம் பாருங்கள் ஓகேவா. ப்ளஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் க்ளீனாக நல்லா இருக்கா, நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த பாவ் பஜ்ஜி எப்படி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா இது ஒரு குட்டி லவ் ஸ்டோரினே சொல்லலாம். சின்ன வயசில் என் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க நார்த் இந்தியன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் செய்கிற ரசத்தை போய் அங்கே கொடுப்போம், அவங்க செய்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க எனக்கு பாவ் பஜ்ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நீங்கள் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள்.